இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 18ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், மார்கழி மாதம், 3ஆம் திருநாள். இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, 3ஆம் திருநாளும் ஒன்றுதான். திதி பார்க்கும் பொழுது திருத்தியை திதியும் சேர்ந்து வந்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம் வக்ரம் அடைஞ்சிருக்கு. சந்திரன் அந்த இடத்துல போய் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது. இன்றைய நாள் நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு கேட்டால், அதில் முதல் ராசி லக்னமாக கடகம் சொல்லலாம், 2வது ரிஷபம், 3வது மகரம், 4வது ரொம்ப முக்கியமான ராசியில் கன்னி ராசிக்கும் நான் நடக்கப்படுது. ஸோ இன்றைய நாள் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு எஃபெக்டை பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருக்கலாம். எளிய பரிகாரம் தான் நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் டெய்லியும் சொல்கிறோம். அதை பண்ணாவே போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வெறும் கணக்கு மட்டும் போடுறது கிடையாது. அதுக்கு பரிகாரமும் பிராயச்சித்தமும் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜோதிடம். ஜோதிஷ சாஸ்திரத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய விஷயம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா, கற்கண்டு இருந்ததுன்னா சுவாமியை வழிபாடு செய்துட்டு 2 கற்கண்டு எடுத்து வாயில் போட்டு போங்க. எந்த நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு நடக்காது. செலவு போனால் பிரச்சனை கிடையாது. உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியம் இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. மேஷ ராசி அல்லது வேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக நிறைய பேர் வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா, யாரு கட்டுறாங்களோ அவங்க விட்டுட்டு போயிட்டு புது ஆள், நல்ல ஆள் வந்து கட்டி கொடுப்பாங்க. டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் பேஸ்டு எந்த விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக செட் ஆகும். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை கடல் கடந்து பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பெரிய இடத்துலேருந்து கால் வரும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நட்பு உருவாகும். தேவையான பணம் வரும். நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ஆள்னு சொன்னால் அது பெண்கள் தான். இன்றைய நாள் வியாபாரம்லாம் நின்று இருந்ததுன்னா இன்றைய நாள் டக்குன்னு வியாபாரம் நடந்து முடிஞ்சிடும். யார் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கலாம், அவங்க மூலியமாக அந்த குடைச்சல்கள் இனிமேல் இருக்காது. ஏன்னா அவர் கிளம்பிடுவார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்மலாம் எதிர்பார்க்கவே இல்லை சார், இவ்வளோ பணம் வரும்னு எனக்கு தெரியாது சார், நம்ம கொடுத்தோம் சரி போச்சுன்னு நினச்சேன், அவெல்லாம் திருப்பி கொடுப்பான்னு நினச்சவே பார்க்கல, ஆனால் அவர் வந்து இந்த நாள் திருப்பி கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு மட்டும் இது நடக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் ஃபேமிலிலாம் பல பேர் யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்களோ, யார் எதிரியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான இந்த பழைய பகை, பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு இப்போ வந்து ஒரு ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இந்த மாதிரி சந்திப்புகள் நடக்கும். ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் கண்டிப்பாக கொஞ்சமாறு வந்து இன்றைய நாள் கல்லுப்பு வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு தான் இன்றைய நாள். ஏன்னா நீச்ச பங்கம் ஆகி ராஜ யோகமும் கொடுக்கறது. சந்திரன் தன் வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு. கடகத்தில் தான் உட்காந்துருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி, நினைத்த காரியங்கள் கைகூடுவது, நிறைய பேருக்கு லீடர்ஷிப் பதவிகள்லாம் தேடி வரும். நீங்கள் அரசியலில் இல்லைனாலும் சரி, வீட்டில் சாமானியனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு ஒரு பெரிய பதவி, உங்களுடைய பொறுப்பு இதெல்லாம் வந்து கைக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். விட்டு போன பொறுப்பு அப்படி எடுத்துக்கலாம். விட்டு போன நண்பனுடைய தொலைப்பு அதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு தொழில் வியாபாரம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு புதுசாக வீட்டில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் வாங்குவீங்க. ஸோ நினைத்ததை கைகூடக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் இன்றைய நாள் மூத்த பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் இருக்கும், அவ்வளோதான். சின்ன டென்ஷனை போய் மனசில் ஏற்றிக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராமல் இரவு நேரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். பயணம் பண்ணால் நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது. தூக்கம் மட்டும்தான் கெடும், ஆனால் டப்பு வரும், பணம் வரும். 4ஆம் இடம்னா தேவைக்கு அதிகமான பணம். சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. அப்போ பிரயாணம் பண்ணி இன்றைய நாள் பணம் சம்பாதிக்கணும். அலைச்சல்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக நடக்கும். அதுவும் சந்திர மங்கள யோகம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறதுனால இன்றைய நாள் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். ஆனால் சத்தம் இல்லாமல் நடக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல நடக்காது, வேறு இடத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது மட்டும்தான் நடக்கும். நிறைய பேருக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அது கன்ஃபார்ம் ஆகும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத பெரிய பதவி தேடி வரும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க, உங்களை சொசைட்டியில் ஒரு மெம்பர் கூட கிடையாது. ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் கிளம்பிட்டாருங்க. இந்த மேலே டோட்டல் அப்பார்ட்மெண்ட்டோடைய நிர்வாகம் ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு உங்கள் கையில் பொறுப்பு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எதிர்பாராத பொறுப்பு உங்களை தேடி வரும். சில பேர் புதுசாக லேண்டு வாங்கி வீடு கட்டுறது, இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று தள்ளி போகும். எதிர்பாராத ஒரு விஷயம் என்ற நாள் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது அதிர்ஷ்டமாக மாறும். அது பர்மனண்ட்டான ஒரு யோகமாக உங்களுக்கு நடக்கும். கன்னிக்கெல்லாம் ஏ கிளாஸாக இருக்குது, நினச்சது கைகூடும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகான்கள், சந்நியாசிகள், குருமார்களை இன்றைய நாள் நீங்கள் வழிபாடுவீங்க. இல்லைன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதாவது சூக்ஷ்ம ரூபத்தில் கூட வரலாம், ஆனால் கண்டிப்பாக நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் முக்கியமான மாற்றம். வேலையில் உங்களுடைய முக்கியமான பொறுப்பு தள்ளி போயிடுதுன்னா அது இப்போ வரும். யாரெல்லாம் எந்த துறைகளில் யார் மிக பிரபலமாக மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்களோ அவர்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அம்மா மூலியமா, தாய் வழி உறவினர்கள் மூலியமா நடந்த அவமானத்திற்கு இன்றைய நாள் பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பதில் உங்களுக்கு சாதகமாக மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் திருப்பி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இழந்த விஷயத்தை இந்த நாள் திருப்பி பெறுவதற்கான அற்புதமான நாள். நிறைய பேருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யாரெல்லாம் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்குங்களோ அவங்களாம் கொஞ்சம் மாத்திரை மருந்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது சாதாரணமாக முடியாது. பயங்கர வேலை இருக்கும், அதில் பொருளாதார ஏற்றம் கொடுக்கும். நீங்கள் டயர்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டம். அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம் எங்க சந்திர மங்கள யோகம், நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் அது விருச்சிகத்துக்கு லாபம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெளியூர் போவீங்க, கண்டிப்பாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் இருந்ததுன்னா அது முடியும். நீங்கள் ஒரு இடத்துக்கு வேறு இடத்துக்கு மாறி போவதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருதுன்னா யார் வேண்டான்னு சொல்லுவாங்க. அது இன்றைய நாள் கண்டிப்பாக உங்கள் கதவை தட்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காமதேனு வழிபாடு மட்டும் பண்ணால் போகிறோம். தன பிராப்தமும் நல்லா இருக்கும். சந்தோஷம் எதை ஒட்டிங்களோ அது கண்டிப்பாக திருப்பி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போவேன்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நன்றது. ஆடம்பர செலவுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த நாள் பண்ணுவீங்க. மெயினாக வாட்டர் பாட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த வண்டி வாகனங்களை இன்ஜின் கோளாறாகிறது, அதை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பக்குவமாக புரிஞ்சுக்கணும். சில இடங்களில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுமோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடணும். இல்லை தேவையில்லாத அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கு பணம் கொடுக்குற மாதிரி நடக்கும். இது இன்றைய நாள் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். பெருசாக நெகட்டிவ் நடக்காது. அதிர்ஷ்டங்கிறது நீங்கள் பிளான் பண்ணி வராது, தானாக வர்றது தான் அதிர்ஷ்டம். இன்றைய நாள் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி உண்டு. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கும்னா, எந்த விஷயத்த பண்ணாலும் உங்கள் தாய்கிட்ட கொடுத்து அதை எடுத்து பண்ணுறது. உங்கள் அம்மா மூலியமாக தான் இன்றைய நாள் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும்.
வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள், அம்மா இல்லைன்னா அம்மாக்கு நிகராக இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள் யார் இருக்காங்களோ அவங்க கையிலேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க. என்றால் அதிர்ஷ்டம் கைகூடி வரும். ஏன்னா கடக ராசியில் சந்திரன் உட்காந்துருக்காரு, ப்ளஸ் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு, நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டுருக்கு. ஸோ இன்றைய நாள் நிறையா பேர் பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக நடக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய மனுஷன் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக பொருளாதாரத்தில் துட்டு கொடுப்பாங்க. சந்திரன்னா மணி ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம் வரும். அது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். மனசு தெம்பு ஜாஸ்தியாக இருக்கும். பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிக்கும். கலை உணர்வுகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அற்புதமான ஆஃபர், அற்புதமான சான்ஸ்லாம் தேடி வரும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்து போன தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்படும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் செந்தூர நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதனை புரிவீங்க. யாரெல்லாம் கேட்ரிங் படிக்கணும்னு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹெல்த் சயின்ஸ் படிக்கணும்னு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் எய்டட் இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சில பேருக்கு ப்ரமோஷன் வரும், சில பேருக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், சில பேருக்கு இருக்கிற பொறுப்பு பத்தாதுன்னு இன்னொரு பொறுப்பை சேர்த்து சம்பளத்தை உயர்த்துவாங்க. இந்த மாதிரி 2-3 விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஆகாமல், பதட்டம் இல்லாமல், மந்தத்தன்மையை விட்டுட்டு நீங்கள் இன்றைய நாள் கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா நல்ல பணத்தை பார்க்கலாம். உத்தியோகம் மட்டும் கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். காரம் சாப்பிடாதீங்க, புளி சாப்பிடாதீங்க, இது 2த்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். பிளாண்ட் டைட்டாக சாப்பிடுங்க. இன்றைய நாள் அற்புதமான வாய்ப்புகள் கைகூடி வரும். வேலை பெண்டை கழட்டும், ஆனால் பணம் வரும். சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மனசு மாறுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. லக்னத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு, பஞ்சமஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜ யோகம் கொடுத்துட்டு இருக்கிறது. குழந்தை இல்லாத ஆட்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். குழந்தைகள் ஒருவேளை வெளியூர் போகணுன்னு இருந்தாங்க, சீட்டு கிடைக்குமான்னு தெரியல, வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு தான் இன்றைய நாள் அது கன்ஃபார்ம் ஆயிரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அந்த உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா லக்னத்தில் ராகுருக்கு, பஞ்சமஸ்தான ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது, சந்திரன் சேர்ந்துருக்கு. வீடு நிலப்புறங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு, கனரகம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். நிறைய பேருக்கு பண வரவுகள் தாராளமாக, கொஞ்சம் டக்குன்னு கோவம் வரும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா போடும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எதிர்பாராத நல்ல ஒரு கனெக்ஷன், எதிர்பாராத நிறைய தொலைபேசி எண்கள்லாம் உங்களுக்கு ஃபோன் வரும். அதெல்லாம் இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒன்று நடக்க போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. ஏன்னா விருச்சிகத்தில் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது, சூரியனும் சேர்ந்து இருக்கிறது. இது ரொம்ப கரெக்டான டைம் பீரியட். இதில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை கரெக்டாக முடிக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும்னு சொன்னால் அது விருச்சிகம், கடகம், மீனம், அதே மாதிரி ரிஷபத்துக்கும் சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்பந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.